சரி, இந்த செக் பவுன்ஸ் விஷயத்துல பர்சனல் லோன், ஹவுசிங் லோனு அண்ட் பிசினஸ் லோன் மற்றும் சிட் ஃபண்ட் லோன் இந்த மாதிரி பேங்கிங் அண்ட் நான் பேங்கிங் விஷயத்துக்கும் வந்துட்டு இதே மாதிரியான சட்டம் தான் போடணுமா, இல்ல அதுக்குன்னு தனி சட்டங்கள் இருக்குதா? பொதுவா உங்களோட செக் பவுன்ஸ் ஆச்சுனாலே பேங்க்ல இருந்து எல்லாத்துக்குமே இது நீங்க பேங்க் கொடுத்திருக்கீங்க, இண்டிவிஜுவல் கொடுத்திருக்கீங்க, சிட் ஃபண்ட்ஸ் கொடுத்திருக்கீங்க, நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன், நீங்க எதுக்கு கொடுத்தாலும் சட்டம் ஒண்ணுதான். உங்களுக்கு 2 years இம்ப்ரிசன்மெண்ட், அந்த என்ன அமௌண்ட்டோ அதுக்கு டபுள் அமௌண்ட் ஆஃப் ஃபைன், இல்ல உங்களுக்கு ரெண்டுமே கிடைக்க சான்சஸ் இருக்கு. சோ ஒவ்வொரு யாருக்கு என்ன கொடுத்திருக்கீங்கிறத பொறுத்து அவங்கவுங்க மெஷர்ஸ் எடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிவிஜுவல்னா கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ண சான்சஸ் இருக்கு. இப்போ நீங்க பெரிய லெவல் ஆர்கனைசேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களோட நீங்க இப்போ கடனுக்காக நீங்க அந்த செக் போஸ்ட் டேட்டட் செக்கோ இல்ல செக்கோ கொடுத்திருக்கீங்க, அது பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்க அந்த கடன் எம்ஓடிடிலயோ சரி இல்ல அந்த லோன் டிரான்சாக்ஷன் சரி ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு அது மூலமா உங்களுக்கு ரெமெடி கிடைக்க சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா சர்ஃபாசி, அதாவது இந்த பேங்க்ல இருந்து வர வேண்டிய தொகையை வசூலிக்கிறதுக்குன்னே இந்த நீதி தீர்ப்பாயம் இருக்கு. நாங்க டெட் ரெக்கவரி ட்ரிபியூனல்னு சொல்லுவோம். சோ இதுல நீங்க கேஸ் ஃபைல் பண்ணி அதுலயும் உங்களுக்கு ரெமெடி கிடைக்க சான்சஸ் இருக்கு. சோ உங்களுக்கு லா ஒண்ணுதான். உங்க செக் பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வழியில உங்களுக்கு ரெமெடி கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய வழியில அந்த கன்சர்ன் பர்சன் கிட்ட இருந்து அந்த அமௌண்ட்டை ரெக்கவர் பண்றதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு லால. நீங்க என்ன வழியை சூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது உங்களோட டிஸ்கிரிப்ஷன். இல்ல நீங்க சிவில் சூட் ரெக்கவரி ஆஃப் மணி ஃபைல் பண்றீங்க, ஆர்டர் 37 சிபிசி ப்ரிஃபர் பண்றீங்கனாலும் அது உங்களோட டிஸ்கிரிப்ஷன் தான்.